உள் கடவுள் 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 எப்படி இருக்காருன்னா இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன். என்ன ஓடுது? ஜீவன் 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 சீவன் 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 சீவன். எவ்வளவு அழகு பாருங்க. உள் கடவுள் உள்ளே சென்றால் இறையை தரிசிக்கலாம். ஜீவன் 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 சிவன் சிவன். அப்ப நமக்குள்ளேயே நம்ம இறைய வச்சுக்கிட்டு நட்டகல்லை சுற்றியே 4 புஷ்பம் சார்த்தியே என்னதான் நீங்க விழுந்து உங்களை அர்ப்பணிச்சு கும்பிட்டாலும் நட்டகல்லும் பேசணும். நாதன்னா யாரு? இறைவன் உள்ள இருக்கும் போது எங்க போய் தேடுறீங்க? போகாதண்டா, உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க அதை கொண்டு வரலாம். அந்த ஜீவனை சிவனை தரிசிச்சுட்டு, அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்ட குணமுடையவன்? கருணை வடிவானவன். இந்த கருணை நம்ம கிட்ட இருக்கா? ரோட்ல ஒருத்தர் அம்மா தாயேன்றான், நம்ம போடுறோமா? போ வேலையில சில்லறை இல்ல, அவங்க சில்லறை இல்ல, நீயும் என் கூட அம்மா. நிறைய பிரச்சனை. சாப்பாடு இல்லைங்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். உண்ண உணவு உடுக்க உடை நம்ம கொடுத்து உதவணும். எல்லா விதத்திலும் நாம அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப நம்மை உள்ளே கடந்தால் இறைவனை காணலாம். இறைவனுக்கு சமமான தகுதிகளை நாம் உள்ள வளர்த்துக்கணும். இறைவனுக்கு சமமான தகுதிகளை நாம உள்ள வளர்த்துக்கணும். அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அந்த கருணை நமக்குள்ள இருக்கணும். இல்லாட்டி போனா இந்த பூமியில வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனம் கொண்ட ஈசன் மனுஷனா கூட மாறல. காக்கா உணவு கிடைச்சதுன்னா கான்னு கூப்பிட்டு 4 பேருக்கு கொடுத்துட்டு தான் அது சாப்பிடும். நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம், தேவைக்கு மேல சேர்த்துறோம். நபிகள் சொன்னாரு, எவன் ஒருவன் 6 அடிக்கு மேல் மாடி கட்டுகிறானோ அவன் பிறருக்கு சென்று சேர வேண்டியதை அபகரித்து சென்றதற்கு சமம். இதுக்கு மேல ஒரு உதாரணமே வேண்டாங்க. நிறைய சேர்த்து வச்சுக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில், பிறருக்கு சென்று சேர வேண்டியதை நாம அவங்களுக்கு போக விடாம அபகரிச்சு வச்சுக்கிறோம். அழகான தத்துவம் அது. நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 5 மணி வரை. நடைபெறும் இடம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.